அழகன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பிள்ளைகளுடைய குணங்கள் மாறுவது எப்படி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட பிறந்தவங்க 4-5 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரே குணாதிசயமாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு குழந்தையும் அந்த தாய் வயிற்றில் இருந்து வளரும்போது அந்த தாயோட மனநிலை எப்படி இருந்ததோ அதை பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது என் மனநிலை ரொம்ப மோசமாக இருந்தது. நானும் தாய்மை அடைகிறேன் அந்த சந்தோஷத்தை தவிர மற்ற எல்லாமே எனக்கு மன உளைச்சலாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு 2வது பையன் வயிற்றில் இருக்கும்பொழுது இந்த உலகத்தில் என்னை போல் யாருமே சந்தோஷமாகவே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தேன். நான் 2 பிள்ளைங்களுக்கும் அந்த வித்தியாசம் தெரியும். ஒரு குழந்தை நல்லா பிரைட்டாக இருக்கும், ஒரு குழந்தை கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நீங்கள் கூட குழந்தை வயிற்றில் சுமக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலையை சரியான விதத்தில் அமைச்சிக்கோங்க. உங்கள் அம்மா வீடு சந்தோஷம் கொடுக்கணும், அங்கே இருங்க. இல்லை தனி கொடுத்தனத்தில் சந்தோஷமாக இருக்கணும், அங்கே இருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் கணவர் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அழகன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.